Hello viewers, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மணாலி சீரிஸ்ல 8th எபிசோட், அதாவது லாஸ்ட் எபிசோட் ஆஃப் த சீரிஸ்ல டெல்லி டு பெங்களூர் அந்த ஒன் டே டிராவல் அண்ட் டெல்லியில எங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எங்கள் மணாலி ட்ரிப்போட லாஸ்ட் டே, அதாவது டே 5 மார்னிங் 7:30க்கு தான் நாங்கள் டெல்லி வந்தோம். ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக சண்டிகர் ஹைவேல இருக்க மன்னத் ஹோட்டலில் தான் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பிக்கப் பண்ண பாயிண்ட்ல ட்ராப் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம். டெல்லி டிராஃபிக்ல, அதுவும் மார்னிங் டைம்ல நிசாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன்ல 10:30க்கு தான் இறக்கி விட்டாங்க. ஆக்சுவலி நாங்கள் ரிட்டர்னுக்கு ஃப்ளைட் தான் புக் பண்ணியிருந்தோம். இது குரூப் டூருங்கிறதுனால பிக்கப் பண்ண பாயிண்ட்ல தான் எல்லாரையும் ட்ராப் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. எங்கள் ஃப்ளைட் ஈவினிங் 7:30க்கு தாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு 20 கிலோமீட்டர்ஸ். டெல்லி டிராஃபிக் சொல்லவா வேணும், எப்படியும் 1 ஹவருக்கு மேலே ஆகும். மணி இப்போதான் 11 ஆகுதுன்னு வேற என்ன பண்றதுன்னு யோசிச்சோம். மார்னிங் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காஃபி மட்டும் தான் குடிச்சோம். அவ்வளோ சீக்கிரம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியாதுன்னு அப்போ நாங்கள் சாப்பிடல. இப்போ செம்ம பசிங்க. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு கடை கூட அவ்வளவா சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க சாப்பிட்றதுக்கு. மணாலியில ரொட்டியாவே சாப்பிட்டு நாக்கு செத்துருச்சுங்க. இவங்க கிட்ட இந்த பூரி பாவு பாச்சி எல்லாம் இருந்ததுங்க, அதெல்லாம் சாப்பிடவே முடியாது. எங்க கூட வந்தவங்க எல்லாரும் ரிட்டர்னுக்கு ட்ரெயின் புக் பண்ணியிருந்ததுனால ரயில்வே ஸ்டேஷன் லாக்கர்லேயே லக்கேஜ் எல்லாமே வச்சுட்டு டெல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பிட்டாங்க. இருக்க கொஞ்சம் டைம்ல பக்கத்துல இருக்க சரோஜினி மார்க்கெட், ரெட் ஃபோர்ட்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நியர்பை மெட்ரோ யூஸ் பண்ணியும் போகலாம், ஆர் ஆட்டோ புக் பண்ணியும் போகலாம். சரோஜினி மார்க்கெட் ஃபுல் க்ரௌடட் பிளேஸுங்க. சீப் ரேட்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் நிறைய லக்கேஜ் வச்சுட்டு எங்களால் அங்கே போக முடியல. அதே சமயம் மொபைல்ல பேட்டரியும் ட்ரைன் ஆயிடுச்சுங்க. நாங்க ஏர்போர்ட் போகணும், இவ்வளோ லக்கேஜ் இங்க வச்சுட்டு அகெயின் வந்து எடுத்துட்டு போக முடியாதுன்னு பேசாம ஏர்போர்ட்கே போயிடலான்னு ஆட்டோ புக் பண்ணிட்டோம். ஸ்டேஷன்ல நம்மளை நடக்கவே விட மாட்டாங்க டிரைவர்ஸ். வாண்டடா வந்து 2 பக்கமும் பேக்கை வாங்க பார்ப்பாங்க, எங்க போகணும்ட்டு. அவங்க கிட்டலாம் ஓவர் ரேட்டா இருக்குங்க ஓலா ஊபரை கம்பேர் பண்றப்போ. ஆன்லைன்லயே எவ்வளவுதான் வாங்குறாங்க, நீங்க எவ்வளவு கேட்குறீங்கன்னு கேட்டாலுமே அதெல்லாம் சும்மா சொல்றாங்க. டோல்கேட் அது இதுன்னு போற வழியில உங்ககிட்ட கண்டிப்பா நிறைய வாங்குவாங்கன்னு பச்சையா போய் சொல்லுவாங்க. நம்ம போற வழியில அப்படி ஒரு டோல்கேட்டே இருக்காது சொல்ல போனா. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் நார்த் சைட் போனா கொஞ்சம் இந்த வடக்கன்ஸ் கிட்ட உஷாரா இருக்கணுங்க. ஏமாத்திட்டு போயிடுவானுங்க. எவ்வளோ நேரம் ஆகியும் புக் பண்ண ஆட்டோ வரலன்னு வெளியே நின்றுட்டு இருக்கும்போது தான் ஒரு ஆட்டோ டிரைவர் அண்ணா வந்து தமிழான்னு கேட்டாங்க. நம்ம மூஞ்சியெல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும் போல இருக்கு தமிழ்னு. அப்புறம் அவங்க ஆன்லைனில் இருந்த அமௌண்ட்டுக்கே கொடுங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் புக் பண்ண அதை கேன்சல் பண்ணிவிட்டு அவங்க கூடயே நாங்கள் கிளம்பிட்டோம். ஃப்ளைட் டைமை கேட்டுட்டு அவரே 1500 rupees கொடுங்க, 5 places நானே சுற்றி காட்டுன்னு சொன்னார். வேணாம் ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருக்கும், ஏர்போர்ட்கே ஸ்ட்ரைட்டாக வண்டி விடுங்கன்னு சொல்லிட்டோம். அவருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போல் ஏர்போர்ட் சவாரி. என்ட்ரன்ஸ் எங்கன்னு தெரியல. ஒரு வழியாக அங்கே சுற்றி இங்கே சுற்றி கேட்டு உள்ளே போனால் ஆட்டோ உள்ள அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வெளியே இறங்கி ரொம்ப தூரம் லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு உள்ளே நடந்து போய் ஒரு வழியாக பார்க்கிங் ஏரியாவுக்கு போயிட்டோம். அப்புறம் ட்ராலி எடுத்துட்டு எங்க டெர்மினல் அண்ட் ஃபுட் கோர்ட் எங்க இருக்குன்னு அதுக்கு கொஞ்ச நேரம் அலைஞ்சிட்டு இருந்தோங்க. இந்திரா காந்தி ஏர்போர்ட் ரொம்பவே பெருசுங்க. மல்டிபிள் டெர்மினல்ஸ் கனெக்ட் ஆகி இருக்கும். ஒரு வழியா எங்க டெர்மினல் கண்டுபிடிச்சு செக்இன் பண்ணிட்டு உள்ள போய் சார்ஜிங் ஸ்லாட்ல பார்த்து உட்காந்துட்டோங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபுட் கோர்ட்க்கு மேல போனோம். ஏர்போர்ட்ல தான் பிரைஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியுமே. ஒரு தோசை 300 ரூபாங்க. அந்த ஷாக்லயே கொஞ்ச தூரம் போன வாட்டி கும்பிட போன சாமி குறுக்க வந்த மாதிரி டாமினோஸ் கண்ணில் பட்டுச்சுங்க. சரி எப்பயும் சாப்பிட்ற பீஸா ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா பிலோ 250 rupeesக்கு பீஸாவே இல்லைங்க. சரின்னு ஆளுக்கு ஒன்று ஆர்டர் பண்ண இருக்கிறத வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு உட்காந்த பார்த்தா மணி 2:30ங்க. பொறுமையா சாப்பிட்டு சார்ஜிங் ஸ்லாட் பக்கத்திலேயே உட்காந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம். 6:30 ஆனதும் எங்க கேட் எங்க இருக்குன்னு தேடிட்டே போனோம். அது போகுது போயிட்டே இருக்கு. ஒரு வழியா 7 o'clock கேட் கிட்ட போயிட்டோம். அங்க போன வாட்டி தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க ஃபிளைட் 1 hour டிலேன்னு. அட போங்கடான்னு தூங்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் 8:15க்கு போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு 8:45 பண்ணிட்டாங்க. இது 1 stop ஃபிளைட்டுங்கிறதால சூரத்ல லேண்ட் பண்ணாங்க ஒரு 30 minutesக்கு. நல்ல வேலை கனெக்டிங் ஃபிளைட்ல புக் பண்ணல. இந்த கனெக்டிங் ஃபிளைட் டிரான்சிட் ஃபிளைட் பற்றிலாம் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்குன்னு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். சூரத்தில் ஸ்டாப் பண்ண கேப்பில் கொண்டு போன ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டு காலி பண்ணி எங்கள் டின்னரை முடிச்சிட்டோம். அப்புறம் என்னங்க தூக்கம்தான். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனதும் தூங்கிட்டோம். ஒரு வழியாக 12:30க்கு பெங்களூரில் லேண்ட் ஆகிட்டோம். லக்கேஜஸ் எல்லாம் வரத்துக்கு தான் ரொம்பவே லேட் பண்ணிட்டாங்க. அரௌண்ட் 1:15 ஆயிடுச்சு. எடுத்துட்டு வெளியே வரதுக்குள்ளே எங்கள் கேப் டிரைவர் கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க பாவம். டெர்மினல் விட்டு வெளியே வந்து அவரை தேடுறதுக்குள்ளே ஃபுல் எனர்ஜி டவுன் ஆயிடுச்சுங்க. ஒரு வழியாக கேப் ஏறி வீட்டுக்கு போகிறதுக்கு 3 o'clock ஆயிடுச்சு. ஃபைனலி மணாலி ட்ரிப் இனிதே முடிவடைந்தது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிப் பற்றி சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா தான் உடனே அப்டேட் கிடைக்குங்க. என்ன யோசிக்கிறீங்க? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thanks for watching. Bye from Ready to Explore.